என் பேர் வேலுச்சாமி, மதுரை மீனாட்சி இயற்கை அடுப்புலேருந்து பேசுகிறேன். இப்போ 2 சிலிண்டர் தட்டுப்பாடுன்றதுனால மதுரையில் உள்ள எல்லா ஹோட்டல்ஸ்லும் இருந்து எங்கள் அடுப்பை வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஒரே நாளில் இருக்கிற எல்லா அடுப்புமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு அடுப்பு இல்லாட்டி 2 அடுப்பு தான் சேல்ஸ் ஆகும். சிலிண்டர் தட்டுப்பாடுன்றதுனால ஒரே நாளில் எங்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே விற்றுருச்சு. இது வரைக்கும் 15-20 அடுப்பு வரைக்கும் சேல்ஸ் ஆகிருக்கு. 4500 45,000 வரைக்கும் ஸ்டாக் நம்மகிட்ட இருக்குது. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இல்லை நாங்கள் அதே ரேட்டில் தான் விற்கிறோம். சிலிண்டர் கிடைக்காததுனால எங்கிட்ட வந்து ஒரே நல்ல இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. ஹோட்டல் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. எப்படி ஒர்க் ஆகும்னா சிலிண்டர் அடுப்பை விட இது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வேகமாகவும் சமையல் பண்ணி முடிச்சிடலாம். விறகு வைக்கணும். அது போக தனியாக ப்ளோயர் ஒன்று வரும். சாதா விறகடுப்பில் வந்து நம்ம புனல் வச்சு ஊதுவாங்க பழைய காலத்தில், அடுப்பு அமர மாதிரி இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இந்த ப்ளோயர் வந்து ஊதிக்கிட்டே இருக்கும். அதனால நார்மலாக எரியுறதி ப்ரெஷராக வேகமாகவும் இருக்கும். முத பற்ற வைக்கும் போது மட்டும் சூடம் இல்லாட்டி மண்ணெண்ணெய் ஏதாவது ஊற்றி அந்த விறகை பற்ற வைக்கணும். அந்த விறகு தீ பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளோயரை மாட்டி ஆன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மண்ணெண்ணெய் எதுவுமே தேவைப்படாது. அதுக்கப்புறம் நம்ம பச்சை விறகு போட்டாலும் அது வாட்டுக்கு எரியும். ஒரு சிலிண்டர் வாங்குற ரேட்டுக்கு நீங்கள் விறகு வாங்கினீங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் 5 சிலிண்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த டைம் வரைக்கும் நம்ம இந்த விறகு அடுப்பு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட உள்ள அடுப்பு கொஞ்சம் கூட புகையே வராது. ஆரம்பிக்கும் போது லேசாக வர புகை தான். அதுக்கப்புறம் ப்ளோயர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா புகையே வராது. வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியல. ஆமாம் அவங்களும் வந்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியலை. ஸ்டாக் ஏற்றணும். இன்னும் 2-3 நாள் கழிச்சு எல்லா ஸ்டாக்கும் வந்துடும். திருப்பி வர்றவங்களுக்கு எங்க தயாரிக்கிறாங்க? மதுரைக்கு அவுட்டரில் நாங்களே செய்யறோம். நாங்களே வியாபாரம் 2.5 வருஷமா அந்த கடை வச்சிருக்கோம். அடுப்பு தயார் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு அடுப்பு செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 4-5 அடுப்பு கூட செஞ்சிடலாம். நம்மகிட்ட அந்த அளவுக்கு மேன் பவர் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பல வேலைகளும் சேர்த்து பார்க்குறோம். இவ்வளோ நாள் இது வியாபாரம் இல்லை, இப்போ நல்லா இருக்கு. இனிமேல் இதுவே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா வியாபாரம் காலையில் இருந்து? இல்லை, நேற்று மாதிரி இன்றைக்கும் நல்லா தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் காலையில் 10 மணிக்கு மேலே கடையை திறந்ததுலேருந்து 3-4 மணி வரைக்கும் ரெஸ்டே இல்லை. வர்றவங்களுக்கு ஃபுல்லாமே அடுப்பு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டாக் இல்லை. குடோனில் போய் இனிமேல் ரெடி பண்ணணும். ஒரு 2 நாளில் மற்ற எல்லா ஸ்டாக்குமே வந்துடும். என் பேர் வேலுச்சாமி. சொல்லுங்க. இந்த கேஸ் தட்டுப்பாடு சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கு ஹோட்டலுக்கு வந்து வேறு வழி இல்லை. எங்களுக்கு வந்து அதனால கமர்ஷியல் கிடைக்கல எங்கேயுமே வெளியே. அதனால கொஞ்சம் மாற்றம் பண்ணுறதுக்காக வந்து வாங்க வந்திருக்கோம். இது 10 ரூபா 12,000 13 3 வரையில இருக்கு. உங்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு ஒரு சிலிண்டர் வரும் எங்களுக்கு வந்து. அதனால கொஞ்சம் தட்டுப்பாடுங்கிறதுனால இங்கே வாங்க வந்திருக்கோம். நாங்கள் மாற்று பண்ணியிருக்கோம். என்ன செய்யணும்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு வழி இல்லை. நாளைக்கு கடை திறக்கணும்னா எங்களுக்கு இதை யூஸ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு இது இன்னைக்கு தான் வாங்குறோம். நாங்கள் வந்து என்னன்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் என்னன்னு. நான் வந்து இந்த வடை இதெல்லாம் போடுறேன். வடை, லெமன் சாதம், இந்த வெரைட்டி ரைஸ் போடுறக்கா நான் வாங்குறேன். எல்லாமே சமைக்க முடியும் சொல்றாங்க. வடை சுடலாம், வெரைட்டி ரைஸ் எல்லாமே இதில் சக்ஸஸ் ஆகுன்றாங்க. சரி வாங்கி பார்ப்போம்னு பார்க்குறோம். நாங்கள் ஒரு தடவை அதான் தம்பி ஒரு சிலிண்டர் வந்து 4 நாளைக்கு வரும் தம்பிங்க. அவ்வளோதான். 4 அதிகபட்சம் 5 நாளைக்கு வரும். அப்புறம் அப்படியே முடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி வர சிலிண்டர் வாங்க ரெகுலராக வாங்கிட்டே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்களுக்கு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி எங்கள் பாஸ் அனுப்பி விட்டாரு எங்களுக்கு. இதான் ஒரு மாற்று. வேற என்ன செய்ய போகிறோம்? முந்தியெல்லாம் விரல தான் யூஸ் பண்ணோம். நம்ம கொஞ்சம் மாறிக்கிடுவோமே, அவ்வளோதான். செல்லூர் மீனாட்சிபுரம் தம்பி. நான் குமரேசன்.